என்னாகும் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை சேர்ந்து படிப்போம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், ராஜாவின் ஜெய கம்பீரம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமென். ஒரு வேத பதிப்பு சொல்கின்றது, ராஜாவின் ஜெய கம்பீரம் என்ற ஒரு வார்த்தைக்கு ராஜாவால் புகழப்படுதல் அவர்கள் வாழ்வில் இருக்கிறது. ராஜா அவர்களை புகழுகின்ற புகழ்ச்சி அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்றது என்று சொல்லி, அது மட்டுமல்லாமல் ராஜாவின் மகிமை அவனிடம் இருக்கிறது. ராஜாவின் மகிமை, ராஜாவின் ஜெய கம்பீரம், ராஜாவின் மகிமை, ராஜாவினுடைய புகழ்ச்சி நம் மீது இருக்கின்றது. ராஜா ஒருத்தரை புகழ்றார்னா, ராஜா ஒருத்தரை மகிமைப்படுத்தினார்னா அந்த மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வில் இருக்கிறது என்பதை பிலேயாம் தீர்க்கதரிசி குறி சொல்கிறவர் அவர் சொல்கிறாரு, இவங்க சாதாரணமான பீப்புள்ஸ் கிடையாது, ராஜாவினால் புகழப்படுகிறவர்கள், ராஜாவுடைய மகிமைக்குரியவர்கள், ராஜாவின் புகழ்ச்சிக்குரியவர்கள், ராஜாவின் மகிமைகள் அவனிடத்தில் அவர்களிடத்தில் இருக்கின்றது என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மாதத்தில் ராஜாவினுடைய புகழ்ச்சி அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இங்கே இருக்கிற நம்முடைய வாழ்விலே தேவன் காண்பிக்க விரும்புகின்றார். ராஜாவின் ஜெய கம்பீரம், ராஜா ஒருத்தர் கனம் பண்ணார்னா அந்த கனம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதற்கு சாட்சியாக இந்த வார்த்தைகளை இந்த மாதத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்வில் அவைகள் எல்லாம் நிகழப்போகிறது என்பதை நாம் பார்க்க போகின்றோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் இந்த பூமியிலே நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த நல்ல வாழ்வுக்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கம்பீரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுமே கம்பீரத்தின் வாழ்வு, மகிழ்ச்சியின் வாழ்வு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக தான் தேவன் நமக்கு பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, அதற்காக தான் செல்வத்தை கொடுத்திருக்கிறாரு, அதற்காக தான் சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு, அதற்காக தான் தேவன் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. எதற்காக? கம்பீரத்தோடு நாம் வாழ வேண்டும், தேவனுடைய புகழ்ச்சிக்காக வாழ வேண்டும், தேவனுடைய மகிமைக்காக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரு. அதற்காக தான் எல்லா விதமான நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். எது கொடுக்கிறாரு? அவருடைய புகழ்ச்சி, அவருடைய மகிமை நம்முடைய வாழ்வில் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக தான். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையின் கொண்டாட்டத்தின் வாழ்க்கையாக, மகிழ்ச்சியின் வாழ்க்கையாக, சந்தோஷத்தின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம திண்டாட்டம் நினச்சிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்ல திண்டாட்டம் இல்லை, உன் வாழ்வு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம். அதிலேயும் புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு விசேஷமான கிருபைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா விசேஷ கிருபைக்கு உரியவர்கள். இந்த விசேஷ கிருபைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு இல்லை. ஏன் இல்லைன்னா, பழைய ஏற்பாட்டு மக்களை காட்டிலும் புதிய ஏற்பாடு கொஞ்சம் வித்தியாசம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓய்வு என்று சொன்னாலே 7வது நாள் தான் அவங்களுக்கு ஓய்வு நாள். இன்றைக்கும் பாருங்கள், இந்த 7th டே காரங்க எல்லாருமே அவங்க பிடிக்கிறதுமே பைபிளில் பழைய ஏற்பாட்டை என்ன சொல்லப்பட்டிருக்கு, 10 கட்டளை என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயன்னு சொல்லப்பட்டிருக்குது. இல்லை, நீங்கள் 7th டேவை 7வது நாளை ஏன் கொண்டாட மாட்டேன்றீங்க, 7வது நாள் ஏன் ஆராதனை பண்ண மாட்டேன்றீங்க? இது அவங்களுடைய குற்றச்சாட்டு, வைக்கின்ற குற்றச்சாட்டாக இருக்குது. அதாவது அவங்க நினைக்கிறதெல்லாம் வாரத்தின் கடைசி நாள். இன்றைக்கி என்ன வாரத்தின் கடைசி நாள்? சனிக்கிழமை. அப்போ எதை ஓய்வாக கொண்டாடணும், எதை கொண்டாடணும்னா இந்த சனிக்கிழமை தானே கொண்டாடணும். நீங்கள் எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுறீங்க? கவனமாக கேளுங்க. அது நியாயப்பிரமாணத்தின் காலம். நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் மக்கள் தங்களுடைய முயற்சியினால், தங்களுடைய பிரயாசத்தினால கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா சுதந்திரிப்பதற்காக பிரயாசப்பட்டார்கள். அங்கு முழுக்க அவர்களுடைய சொந்த முயற்சி தான் அங்கே அதிகமாக வரும். அதான் பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி கிடையாது. புதிய ஏற்பாடு கிருபையின் காலம்.
இது உன் முயற்சினால கிடையாது, உனக்காக ஒருத்தர் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. இப்போ என்ன முயற்சின்னா விசுவாசிப்பதான் முயற்சி. இங்கே ஆக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபெய்த் தான் ஆக்ஷனாக வரணும், மற்றதெல்லாம் ஆக்ஷனாக வரக்கூடாது. ஃபெய்த் ஆக்ஷன். அப்போ விசுவாச செயல்பாடு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு நமக்காக வந்து விட்டார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். நம்முடைய தண்டனை எல்லாம் சிலுவையில் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். நம்முடைய சாபத்தை எல்லாம் சிலுவையில் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். இப்போ தேவன் அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு பண்டமாற்று முறை செய்திருக்கிறார். நம்முடையதெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு அவருடைய நமக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே நமக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகின்றது. என்ன சொல்ல போனால் நம்ம ஆரோக்கியத்திற்காக, நம்முடைய பரிசுத்தத்திற்காக, நம்முடைய சுகத்திற்காக, நம்முடைய செழிப்பிற்காக, நம்முடைய நன்மைகளுக்காக நீங்கள் ஒரு நயா பைசா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஏதாவது செஞ்சீங்களா? நம்ம எதுவும் செய்யலை. எந்த கிரயத்தையும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா கிரயத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார், தீர்த்து விட்டார். இயேசு சிலுவையிலே செய்து முடித்த வெற்றியை கொண்டாடுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன? ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையில் எனக்காக செய்து முடித்து விட்டாரே, அந்த வெற்றி எடுத்தாரே, ஜெயமீந்தாரே, அந்த ஜெயத்தை கொண்டாடுவதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. நம்ம ஏன் இங்கே வந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எடுத்த ஜெயத்தை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வருவது எதை காமிக்கிறது? ஏதோ கடமைக்கு போயிட்டு வரோன்றதை காமிக்கிறதா? கிறிஸ்தவங்கிறத காமிக்குதா? ஏதோ இந்த கிறிஸ்தவ கடமை ஒன்று இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரியர் அதுக்காக ஓடி போயிட்டு வரணுன்றதை காமிக்குதா? கிடையாதுங்க. இங்கே எதுக்கு நம்ம வரோன்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே ஞாயிற்றுக்கிழமை எதற்கு வருகிறோம் என்பதை புரிந்து கொண்டால் நீங்கள் உங்களை யாருமே ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை என்ன, எதுக்காக இங்கே வரோம், எதுக்காக கூடி வரோம், ஞாயிற்றுக்கிழமை அவசியமாக கூடி வருவது அவசியமானு கேட்பாங்க. ஏன் கூடி வரந்துறீங்களா? வெற்றியை கொண்டாட வரோம். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்து முடித்தார், அதை கொண்டாடுறதுக்கு வரோம். அதற்காக தான் தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் வெற்றியை சொல்லி வருவார்கள், என் துதியை சொல்லி வருவார்கள், என் கனத்தை சொல்லி வருவார்கள், என் மரியாதையை சொல்லி தேவனுடைய கிருபையை சொல்லி வருவதற்காக தான் இன்றைக்கு என்னை உங்களை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார், மீட்டிருக்கிறார். ஆமென். ஆகுதான் பாருங்க, இன்றைக்கு ஆராதனை சனிக்கிழமை கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் வேண்டுமென்றே இந்த ஓய்வுனால ஞாயிற்றுக்கிழமையை மாற்றி வச்சுட்டார். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை என்ன விசேஷம்? நீங்கள் என்னங்க, பொதுவாக சனிக்கிழமை தானே ஆராதனை பண்ணணும், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஏன் இது ஏன் ஞாயிற்றுக்கிழமையை தேவன் மாற்றி வைத்தார் என்று சொன்னால், திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் வேண்டுமென்று செஞ்சிருக்கிறார். எதற்கு என்று சொன்னால், இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லக்கூடியது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறிக்கின்ற ஒரு நாள் தான் இந்த சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. வாரத்தின் முதலாம் நாள் இயேசு கிறிஸ்துவின் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்பது வேதத்தின் உண்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இங்கே நம்ம ஏன் வந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை கொண்டாடும்படிக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் போதெல்லாம் ஏதோ ஆராதனைக்கு போயிட்டு ஏதோ கடமைக்கு போயிட்டு அப்படி கிடையாது. அவர் உயிர்த்தெழுந்தார், அதை கொண்டாட போகிறேன், அதை அந்த மகிழ்ச்சியை தெரிவிக்க போகின்றேன். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் செய்த பெற்ற வெற்றியை கொண்டாடுவதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. சொல்லுங்க, கொண்டாட்டம். சொல்லுங்க, கொண்டாடுவது. கிறிஸ்தவ மாற்றிடுச்சு. அவங்க பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா கொண்டாட்டம் மாரியே இருக்காது, வேற மாதிரி போயிடுச்சு. அப்படி இல்லை, கொண்டாடுற மாதிரி தான் இருக்கணும். பாட்டு கொண்டாடுற மாதிரி பாட்டு பாடணும். ஆமென். புரியுதுங்களா? எல்லாமே கொண்டாடுற மாதிரி தான் இருக்கணும், வேற மாதிரி போயிடக்கூடாது. ஆகவே அதனால தான் கர்த்தர் வாரத்தின் முதல் நாளாக இதை மாற்றி இருக்கிறார், அவருடைய ஆராதனை நாளை. இன்னும் சொல்லப்போனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற மக்கள், சில மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஏற்பாடுன்னு சொல்லுவோம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா நம்ம இங்கே ஆரம்பிச்சிச்சுல, இதில் இருக்கிற மக்கள்லாம் பாருங்கள் இன்னும் 7ஆம் நாளில் தான் இருக்கிறாங்க. அவங்களும் இருந்தாங்க இயேசு கிறிஸ்து நாட்களில். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் மக்கள் 7ஆம் நாளில் தான் இருந்தாங்க. இன்றைக்கும் சில ஜனங்கள் பாருங்கள் இந்த சனிக்கிழமை ஆராதனையில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் யார் யாரெல்லாம் சனிக்கிழமை ஆராதனையில் இருக்கிறாங்களோ
அவங்க இன்னும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. யாராவது உங்களை வந்து இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் சொன்னாங்கன்னா, எங்க புதிய ஏற்பாடு ஒன்று உதயம் ஆயிடுச்சு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்றால் என்ன அர்த்தம்? புதிய உடன்படிக்கை ஆரம்பமாகி விட்டது என்ற அர்த்தம். இன்னைக்கும் சில ஆட்களுக்கெல்லாம் பாஸ்டர் யாருன்னா மோசே தான் அவங்களுக்கு பாஸ்டா இருக்கிறார். நமக்கு யார் தெரியுமா பாஸ்டர்? கிறிஸ்து இயேசு. ஆமென் சொல்லுங்க. எங்க பாஸ்டர்? சொல்லுங்க, எங்க பாஸ்டர்? இயேசு கிறிஸ்து. உங்க பாஸ்டர் யாருங்க? லியோ ஆண்டனின்னு சொல்றதை நிப்பாட்டிட்டு உங்களுக்கு பாஸ்டர், உங்களுக்கு போதகர் யாருன்னா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்முடைய ரபியா இருக்கிறார், நம்முடைய போதகராக இருக்கிறார். அவர் தான் இன்னைக்கு வந்து நமக்கு போதித்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கொண்டாட்டத்தை கொண்டாடும்படிக்கு தான் ஆராதனைக்கு வரும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, இங்கு ஆரம்பிக்கின்ற கொண்டாட்டம் அப்படியே நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு போகுது கொண்டாட்டம், அப்படி உங்கள் வேலைக்கு போகுது கொண்டாட்டம். இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த கொண்டாட்டத்தினுடைய ரிஃப்ளெக்ட் என்னன்னா, அந்த வாரம் முழுவதுமே உங்களை கொண்டாட வைக்குது. கொஞ்சம் அந்த கொண்டாட்டம் டவுன் ஆகணும், திரும்ப என்ன ஆகுது? 1ஆம் தேதி இது வாரத்தின் முதல் நாள் ஆரம்பிக்குது. திரும்ப இங்கே வரீங்க, ரிஃப்ரெஷ் ஆகுறீங்க, திரும்ப கொண்டாட்டத்தை உங்கள் உள்ளத்தில் ஃபில் ஆகுது, திரும்ப வீட்டுக்கு போகிறீங்க. திரும்பவும் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் கொண்டாட்டம் இல்லைப்பா, நீ வந்து எல்லா நாளுமே கொண்டாட வேண்டும். இங்கே வரும்போது ஃபில் ஆகுறீங்க, ஃபில் ஆகி அந்த கொண்டாட்டம் அப்படியே படிப்படியாக அந்த வாரம் ஃபுல்லாக உங்களை நிரப்ப ஆரம்பிக்கின்றது. ஆகவே புதிய கொண்டாட்டத்தை தொடரும்படிக்கு தான் திரும்ப நம்ம ஆராதனைக்கு வந்துகிட்டு இருக்கிறோம். சில பேர் ஆராதனைக்கு வருவது வேற நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆராதனைக்கு வருவதே கொண்டாட, அந்த கொண்டாட்டத்தினுடைய அனாயிட்டிங் உங்களை தொடர்ச்சி அந்த வாரம் ஃபுல்லாக உங்களை கொண்டாட வைக்கும். இது தெரியல அப்படின்னும் போது திண்டாட்டமாக இருக்கும். சும்மா ஏதோ கடமைக்கு வந்துட்டு போகிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு திண்டாட்டமாக தான் இருக்கும். இது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன செய்து முடித்தார் என்பதை அறிந்து நீங்கள் கொண்டாட வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாகவே உங்களுக்கு கொண்டாட்டமாக தான் இருக்கும். இது தெரியாமல் சும்மா ஏதோ நம்மளும் கிறிஸ்தவங்களாக மாறிட்டோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போய் தீரணும் என்ற ஒரு எண்ணத்தோடு நினைப்போடு வந்துக்கிட்டு இருப்பீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் உங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். மற்ற நாளில் இருந்து உங்களுக்கு வேறு மாதிரி போக ஆரம்பிச்சிடும் வந்து. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தர் பெற்ற வெற்றியை கொண்டாடுகிற ஒரு வாழ்வு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் நமக்காக செய்து முடித்து விட்டார். எல்லா விதமான நன்மையும் தயவும் வெற்றியும் அவர் நம்முடைய வாழ்வில் கொடுத்து விட்டார். அது நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் ஜெயிச்சதே நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். நான் ஜெயிச்சதே நீ சுகமாக இருக்கணுன்றதுக்காக தான். நான் ஜெயிச்சதே நீ வெற்றியோடு இருக்கணுன்றதுக்காக தான். அவர் ஏன் ஜெயிச்சார்? அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றியாக மாறும்படிக்கு. ஆகவே நம்முடைய வாழ்வு பார்த்திங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை தேவன் எனக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த வாழ்வு பெஸ்ட்டான சிறந்த ஒரு வாழ்வு. சில பேர்லாம் கிறிஸ்தவ வாழ்வே ரொம்ப போராட்டம் தான் பிரதர் அப்படின்றாங்க. போராட்டம் தான் கஷ்டம்னு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், திண்டாட்டமாக இருக்கலாம், நெருக்கம்தான் இடுக்கம்தான் நினைத்துக்கிட்டு இருக்கலாம் வந்து. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு இது கிடையவே கிடையாது. யாருக்கு? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திண்டாட்டமும் கஷ்டமும் நெருக்கமும் போராட்டம் அவர்கள் வாழ்வில் பங்கு அல்ல. நம்முடைய எல்லா விதமான போராட்டத்தையும், நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டத்தையும், நம்முடைய எல்லா விதமான நெருக்கத்தையும், நம்முடைய எல்லா விதமான இடுக்கத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எனக்காக உங்களுக்காகவும் அவர் தீர்த்து விட்டார். அவர் நெருக்கப்பட்டார். ஏன் அவர் நெருக்கப்பட்டார்? நான் நெருக்கப்படக்கூடாது என்பதற்காக. அவர் தண்டிக்கப்பட்டார். ஏன் நான் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக. அவர் வாதிக்கப்பட்டார். ஏன் நான் இந்த பூமியிலே வாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக. தேவ பிள்ளைகளே, நமக்கு வரக்கூடிய எல்லா ஆக்கனையும் அவர் எடுத்துக்கிட்டு அவருடைய நலமும் விசாலமும் பண்டமாற்று முறை கர்த்தர் செய்திருக்கிறார். நலமும் விசாலமுமான கிறிஸ்தவ ஜீவியத்தை கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறாரு. இதை விசுவாசிக்கணும். ஏனென்று சொன்னால், விசுவாசிக்கும் போது அதற்கு ஏற்றாற் போல் நம்முடைய வாழ்வு மாற ஆரம்பிக்கும். நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுதுன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? கொண்டாட்டம் தான் விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது. எதை விசுவாசிக்கிறீங்க? கொண்டாட்டத்தை விசுவாசிக்கிறீங்களா? இல்லைங்க, கிறிஸ்தவ வாழ்வே கஷ்டம்தான், கிறிஸ்தவ வாழ்வே நஷ்டம்தான், போராட்டம் தான், அப்படி விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் பாட்டு. நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அது அப்படி நடக்கும். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள்? திண்டாட்டம் கிடையாது, கொண்டாடுவதற்காக கர்த்தரனை அழைத்திருக்கிறார்.
ஆகவே விசுவாசிக்கும் போது வாழ்க்கையே கொண்டாடும்படிக்கு தேவனாய் கர்த்தர் திருப்புறார். நீ எதை விசுவாசிக்கணும் அதற்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை டேர்ன் பண்ணுற கர்த்தராகிய தேவன். படிப்போம். யாத்திராகம புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துலேருந்து கர்த்தர் தான் அறிவிச்சிட்டு வர்றார். நம்முடைய கண்கள் திறக்கப்படாமல் இருக்குது. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கு சில ஊழியக்காரருடைய பேச்சை கேட்டுட்டு கிறிஸ்தவ வாழ்வே அப்படி இழுப்பாங்க. வெறும் கஷ்டமும் நஷ்டமும் போராட்டமும் வேதனை தான் பிரதர் அப்படின்னு அதை விசுவாசிச்சுட்டு இருக்கிறாங்க. 5:1 என்ன படிப்போம். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். ஹலோ, வெளியே அனுப்பும் போது போய் பர்மிஷன் கேட்குறாங்க. என்ன பர்மிஷன் கேட்குறாங்க? எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க, எங்கள் பாட்டி உயிருக்கு ஊசலாக இருக்குது அப்படின்னு போய் பர்மிஷன் கேட்குறாங்களா? என்ன கேட்குறாங்க தெரியுங்களா? கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று எதற்காக போய் கேட்குறாங்க? பண்டிகை கொண்டாட போகணுயா. நீங்களாம் பாருங்கள், கொண்டாட்டத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. இன்றைக்கெல்லாம் லீவெல்லாம் இப்போ ஏதாவது கஷ்டம் தான். நீ எந்த இடத்துல போய் லீவ் லெட்டர் கேட்டு பாருங்க, ஏங்க என்ஜாய் பண்ண போகிறேன்னு கேட்டு பாருங்க, லீவ் விட்டுருவாங்க. வேலையை பாடுற போட பெரிய ரெக்கார்டு கொண்டு போகணும், அப்போதான் லீவே கிடைக்கும். ஆனால் பார்வோன்ட்டு போய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். பண்டிகை கொண்டாட என் ஜனங்களை போக விடு, பண்டிகை கொண்டாட ஜனங்களே இந்த இடத்துக்கு வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமைனா நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி மட்டும் கொண்டாட்டம் கிடையாது. எவ்ரிடே எல்லா நாட்களும் சபையாராக சேர்ந்து கொண்டாடுற ஒரு நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளிலே துக்கம் அனுசரிக்கும்படி லீவு கேட்கல. ஏனென்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதுவரை வாழ்ந்த வாழ்வே துக்கத்தின் வாழ்வுதான். கிட்டத்தட்ட 400 வருடங்கள் அடிமைத்தனம். எப்படிப்பட்டது? கண்ணீரின் வாழ்வு, துக்கத்தின் வாழ்வு, கவலையின் வாழ்வு, பெரும் மூச்சு. கர்த்தர் பார்த்தாரு, நீ துக்கத்தை அனுபவிச்சது போதும், கஷ்டத்தை அனுபவிச்சது போதும், நெருக்கத்தை அனுபவிச்சது போதும், இனிமேல் உன் வாழ்க்கையில் இது இல்லை. உன்னுடைய வாழ்விலே பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். என்ன காமிக்கிறார்னா, உன் வாழ்க்கையில் இனிமேல் துக்கம் கிடையாது, உன் வாழ்வில் இனிமேல் சந்தோஷம்தான். போன வாரம் சொன்ன உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீ சொல்ற திண்டாட்டம் கொண்டாட்டமா மாறுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுறது மட்டும் இல்லைங்க, என் திண்டாட்டத்தையும் கொண்டாட்டமாக மாற்றிருக்கிறார். ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு நாள் கிடைக்கின்ற சந்தோஷம் கிடையாது. இது வாழ்நாள் முழுவதும் சொல்கிறாங்க இல்லையா, லைஃப் டைம்னு சொல்கிறாங்கல்ல. ஏதோ ஒரு பேக் போட்டாங்க சொல்கிறாங்க, சார் இது லைஃப் டைம் பேக் சார் சொல்கிறது. வேற என்ன யூஸ் பண்ணுறாங்க இந்த டேர்ம்? இதுக்கு வேற என்ன வார்த்தையில் பயன்படுத்துகிறாங்க? வாழ்க்கை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வார்த்தையில் பயன்படுத்துகிறாங்க? ஃபுல் டைம், லைஃப் டைம், லாங் 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 லாஸ்டா லாங் லாஸ்ட். ஓகே, நான் சொல்கிறேன், தேவன் நமக்கு கொடுக்கின்ற சந்தோஷம் ஏதோ கொஞ்ச நாள் வருகின்ற ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வருகின்ற கொண்டாட்டம் கிடையாது. இந்த கொண்டாட்டம் லைஃப் லாங், லாங் லைஃப், லைஃப் லாங், வாழ்நாள் முழுவதற்குமான சந்தோஷம். இதற்காக கர்த்தர் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது. அதன் விளைவாக ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, பாவத்திலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். பார்வோன் என்று சொல்லக்கூடிய பிசாசின் அடிமைத்தனத்தில் மக்கள் விடுவிக்கப்பட்டார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனின் பிடியிலிருந்து விடுவித்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து எங்கே கொண்டு வரார் தெரியுங்களா? பண்டிகை கொண்டாடுறதுக்காகவே இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரார். தேவனை நோக்க நல்லா கவனமாக கேளுங்க. சில பேர் சொல்லுவாங்க, எங்க இந்த ஆண்டவர் வனாந்திரத்தில் வச்சு செஞ்சாருங்கன்னுவாங்க. கிடையாதுங்க, பைபிளை தப்பாக படிக்கிறீங்க. தேவன் வச்சு எதுவும் செய்யலை. தேவன் வனாந்திரத்தில் வச்சு அவங்கள சந்தோஷப்படுத்தினார், வச்சு அவங்கள மகிழ்ச்சி ஆக்கினார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கர்த்தர் செய்த 40 வருடமும் கர்த்தர் வனாந்திரத்தை செஞ்சார் பாருங்க. 40 வருஷமும்
பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவர்கள் அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் கிடையாதுன்றார். 40 யோசிச்சு பண்ணிக்கலாம். இன்னைக்கு டெய்லியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோமோ இல்லையோ, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாமே நம்ம வீட்டில் இருந்து தினந்தோறும் அதை எடுத்தாதான் ஏதோ வாழ்க்கை வாழ்கிற மாதிரி இருக்குது. ஆனால் 30 லட்சம் ஜனங்களுக்கு ஒரே டாக்டர், ஒரே ஹாஸ்பிட்டல், ஒரே மெடிக்கல், ஒரே ஒரு மருந்து. மெடிக்கல்னு போனாலே, மெடிக்கல் கடை போனால் அப்படி சுற்றில எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டுடைய ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா டாக்டர் ஒருத்தர் தான் இருப்பார். நீங்கள் இன்னைக்கு சேலத்துக்கு 30 லட்சம் ஜனங்கள் இருக்கு, 30 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது? கணக்கே இல்லை. கணக்கு இனிமேல் தான் சென்சஸ் எடுத்து கணக்கு எடுக்கணும் பாருங்க. எடுத்து வச்சிருப்பாங்க. இருந்தாலும் புதுசாக உருவாகிட்டே இருக்குது. எத்தனை ஹாஸ்பிட்டல், எத்தனை மருத்துவங்கள், எத்தனை மருத்துவங்கள் நிறைய இருக்குது. அலோபதி இருக்குது, நேச்சுரோபதி இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, அப்புறம் ஆயுர்வேதிக், சித்தா, அப்புறம் ஆக்குட்டச்சு, அது அந்த இது 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 அது இதுன்னு எல்லா தெரப்பியும் வந்துருச்சு. எத்தனை மருத்துவம், எத்தனை மெடிக்கல் ஷாப். நம்ம ஏரியாவிலே கிட்டத்தட்ட 1 2 3 4 5 மெடிக்கல் ஷாப், 5க்கு மேலேயே இந்த ஏரியாவிலேயே 5 மெடிக்கல் ஷாப் இருக்கு. ஒரே ரோட்டில் 5க்கும் மேற்பட்ட மெடிக்கல் ஷாப் இருக்குது. நான் குறைவாக சொல்கிறேன், அதுக்கு மேலே தான் இருக்குது. எனக்கு கண்ணுக்கு இப்போ டக்குன்னு தென்படும் ஒரு 5 டக்குன்னு வந்துச்சு. ஒரு ஸ்ட்ரீட்லேயே 5ன்னா கணக்கு எடுத்து. ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவங்க வெளியே கூட்டு ஒரே டாக்டர், ஐ எம் ரஃபா, நானே உன் பரிகாரியாகிய ஒரே டாக்டர், ஒரே மருந்து, தேவனுடைய வார்த்தை. அதை ரிசீவ் பண்ணாங்க. நானே உன் பரிகாரின்றதை ஏற்றுக்கொண்டாங்க. பைபிளில் போட 40 வருஷம் அவங்க கால் வீங்கலை. அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் இல்லை. 40 வருஷம் எவ்வளோ சொக்கு. அவங்க பாருங்க, தினந்தோறுமே வேலை இல்லாமல் சாப்பிட்டாங்க. நீங்களாம் வேலைக்கு போகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? திண்டாட்டம் தெரியுங்களா? காலையில் ஆனால் தினந்தோறும் பாருங்க என்ன வேலை. அவங்களுக்கு என்ன வேலைன்னா ஆக்கின சாப்பாடை சாப்பிட்ற வேலை. இதை விட ஒரு பெரிய வேலை எங்க? இதை விட பெரிய சந்தோஷம் யோசிச்சு பாருங்க. பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் தினந்தோறும் அந்த பாத்திரத்தை கழுவி, அந்த வெங்காயத்தை நறுக்கி, அதை தாளிச்சு 4 பேருக்கு 4 விதமான டேஸ்ட்டில் செஞ்சு, ஏதாவது ஒன்றில் பண்ணால் ஒன்றில் ஏதாவது குறைஞ்சி போனால் கூட உருன்னு வந்துடுறாங்க. இதெல்லாம் திட்டலாம் சகிச்சுக்கிட்டு, திட்டலாம் வாங்கிக்கிட்டு, எல்லாம் செஞ்சு போட்டு, அதுலேயே ஒரு 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 பாராட்டு கூட கொஞ்சம் கூட ஒன்றுமே நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு உங்களை மாதிரி சொன்னா கூட சில பேர் என்ன நல்லா இருக்கான்னு கேட்க வரமாட்டாங்க. ஏன்னா இவர் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டினாலும் சரி உங்களை மாதிரியே ஏதாவது சொன்னா கூட ஏதாவது ஒரு திருப்தி. அதுக்குன்னு நீங்கள் பண்ணுற நல்லா இல்லைன்னு சொல்லலாம், அது ஒரு டேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன செஞ்சு உங்களுக்கே தெரியாது, ஆனால் எனக்கு தெரியுது என்ன டேஸ்ட்டுன்னு. சரி ஓகே, என்ன சொல்ல வரேன்னா, தினந்தோறும் பாருங்க நல்ல சாப்பாடு பைபிளில் போடப்பட்டது, தூதர்களின் சாப்பாடு, ஹெவன்லி ஃபுட்டு, பரலோகத்தின் உணவு சாப்பிட்டுருக்குறாங்க. 40 வருஷம், ஒரு வருஷம் கிடையாது, ஒரு சந்ததியே. நான் சொல்கிறேன், திண்டாட்டமா? டெய்லி காலையில் இன்றைக்கெல்லாம் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, ஏசி போட்டாலே எகிரிடும் பில்லு. எங்க அப்படி தானே? உண்மை தானேங்க. இதுவரை சொல்லுவாங்க, இது பாஸ்டர் இதுவரை எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், கரண்ட் பில்லு ஏறல, கண்டிப்பாக இந்த மாதத்துலேருந்து ஏறப்போகுது. தினந்தோறும் பாரு 40 வருஷம் ஏசி ஃப்ரீ இவங்களுக்கு, அப்புறம் ஹீட்டர் ஃப்ரீ இவங்களுக்கு. நைட் நேரத்தில் ஹீட், இதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வச்சுருந்தார் பாரு. 2த்துக்குமே பில்லு ஏற்கிறோம். ஏசி போட்டாலும் பில்லு ஏற்கிறோம், ஏசி இல்லாத காட்டத்தில் ஏன் பில்லு ஏறுறோம்? ஹீட்ரு போடுறீங்களே சார் அப்படின்றாங்க. இபி ரீடிங் எடுக்க வரவங்க. ஏங்க நாங்கள் தான் ஒன்று யூஸ் பண்ணல, ஒன்று யூஸ் பண்ணி ஹீட்ரு இருக்குதா, ஹீட்ரு போட்டால் ஏறும் அப்படின்றாங்க. யோசிச்சு பாருங்க, 2த்துக்குமே பில்லு ஏற்கிறது. யோசிச்சு பாரு, கர்த்தராகிய தேவன் வனாந்திரத்தில் கொண்டு வந்து இவங்களை கொண்டாட்டத்தின் வாழ்வு தான் வச்சார். சொன்னார், நீ எதுவும் பண்ணாத. நம்ம சில சொல்கிறோம் இல்லையா,
கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் சாப்பாடு வேணா எல்லாம் வந்துருங்க, கொண்டாடுறதுக்கு வந்துருங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு, ஒன்றும் பண்ணாத, உனக்கு எல்லாம் உனக்கு இருக்கிற வீடு தேடி வந்துடும், சாப்பிட்டு கொண்டாடு. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கொண்டாடு, உன் மகிழ்ச்சியை தெரிவி. அதுதான் தேவன் இவர்களுக்காக பெரிய பெரிய காரியத்தெல்லாம் பண்ணார். செங்கடலை 2ஆ பிளந்து, யோசிச்சு பாருங்க, பார்வோனையும் பார்வோனுடைய சேனையும் செங்கடலில் மூழ்கடித்து எவ்வளோ பெரிய பெரிய காரியத்தெல்லாம் கர்த்தர் பண்ணார். எவ்வளோ பெரிய எதிரிகள் இருந்தாலும் அந்த எதிரிகளெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பண்ணார். எகிப்திலே இவங்க கொண்டாட்டத்தின் வாழ்க்கையை வாழல, தினந்தோறும் திண்டாட்டத்தின் வாழ்க்கையை தான் வாழ்ந்தவர்கள். தினந்தோறும் துக்கத்தின் வாழ்வு, தினந்தோறும் நெருக்கத்தின் வாழ்வு, தினந்தோறும் பாடுகளின் வாழ்வு. கர்த்தர் அதெல்லாம் பார்த்து, ஐயோ என் ஜனங்கள் இதற்காக நான் அழைக்கல, உங்களை கொண்டாடுறதுக்காக வெளியே சொல்ற ரெக்கார்டு சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படிக்கு அவங்களை அனுப்பிவிடுன்னு சொல்லி சொல்றதை பார்க்குறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு கர்த்தரின் பராமரிப்புக்குள் வந்து விட்டீர்கள். ஆகவே உங்களுக்கு எப்போதும் சந்தோஷம்தான். எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தரின் பராமரிப்புக்குள் வந்து விட்டேன், எனக்கு சந்தோஷம்தான். ஆமென். இன்னொரு வசனம் படிப்போம். 105ஆம் சங்கீதம் 43 படிங்க. 105:43. தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி. போதும். என்ன சொல்றாருன்னா, சங்கீதக்காரன் பிற்காலத்தில் இவைகளை நினைத்து எழுதும் போது என்ன சொல்ற, 105:43 சொல்றாரு, தம்முடைய ஜனத்தை எப்படி கொண்டு வந்தாராம், எப்படி புறப்பட பண்ணினாராம், களிப்போடு தமது தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடே புறப்பட பண்ணி. ஆமென். தேவன் எப்போது இப்படிதான் நம்முடைய வாழ்வில் எதை வச்சிருக்கிறாரு, களிப்பும் கம்பீரமும். சொல்லுங்க, களிப்பு கம்பீர சத்தம். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய பங்கு என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். களிப்பு, மகிழ்ச்சி. களிப்பு என்றால் மகிழ்ச்சி, கொண்டாட்டம். அது மட்டும் கம்பீர சத்தம். தேவ பிள்ளைகளே, ஏன் கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னித்து விட்டார்? அது நிமித்தமாக, நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டது நிமித்தமாக சந்தோஷம், மகிழ்ச்சி. நம்முடைய பாவத்தெல்லாம் கர்த்தராகிய தேவன் நம்மை விட்டு அகற்றி விட்டாரே, அது நிமித்தமாக ஏற்படுகின்ற சந்தோஷம், மகிழ்ச்சி, கம்பீர சத்தம். நான் சொல்ல, இது நிமித்தம் கம்பீர சத்தம் உண்டாக வேண்டும். என் பாவத்தை மன்னிச்சிட்டாரே, என் பாவத்தை கழுவி விட்டாரே, என் பாவத்தை என்னை விட்டு அகற்றி விட்டாரே, மேற்குக்கு கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக என் பாவத்தை அகற்றி விட்டாரே. பாவம் என்று சொன்னாலே ஜனத்துக்கு இகழ்ச்சி என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. பாவம் எல்லா மக்களையும் ஆண்டு கொண்டு சீரழித்து கெடுத்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு சக்தி இது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாவம் என்ற சக்தியை கல்வாரி சிலுவையிலே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். அந்த வல்லமை, பாவத்தின் வல்லமையை நம்மை விட்டு அகற்றி விட்டார். நீ நம்மளை ஆட்டி படைக்கின்ற ஒன்று பாவம், அந்த வல்லமையும் நம்மை விட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். இப்ப இயேசு கிறிஸ்து என் பாவத்தை எடுத்துவிட்டு நீதியை கொடுத்திருக்கிறாரே, அது நிமித்தம் நாம் சந்தோஷப்பட வேண்டும், குதூகலம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஃபாதர் பாடினார் இல்லையா, குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். எவ்வளவு அருமையா அந்த காலத்திலே பாட்டெல்லாம் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. குதூகலம் சும்மா சாதாரண இல்லை, குதூகலம் கொண்டாட்டம் அப்பாவினுடைய சன்னிதானத்திலே. ஒரு பாட்டு சொல்லிய சந்தோஷம் பொங்குதே. இதெல்லாம் எங்க? ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற ஒன்று. ஏன்? தேவன் எனக்குள் வந்ததினால் சந்தோஷம் பொங்குகிறது. குதூகலம் உள்ள ஒரு நாள் என் வாழ்வில் பிறந்து விட்டது. பிறக்க போவதுன்னு கிடையாது. வெளிப்பிரகாரமான காரியத்தில் சந்தோஷம் வராது. உள்ளே ஏற்படுகின்ற மாற்றங்களால் தேவன் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. உள்ள நம்ம மாறினால் சந்தோஷம் உண்டாகின்றது. வெளிப்பிரகாரமான காரியத்தினால் கிடையாது. தேவன் நம்மை சந்தோஷத்தின் வாழ்க்கைக்கென்றே நம்மை அழைத்திருக்கின்றார். ஏன் உங்களை அழைச்சிருக்கிறார்? ஏன் உங்களை கூட்டி வந்திருக்கிறாரு? உங்கள் வாழ்நாள் துக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதல்ல, உங்கள் வாழ்நாள் திண்டாட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. உங்கள் வாழ்நாளிலே தேவன் சந்தோஷத்தின் நாட்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே துக்கம் என் வாழ்வின் பங்கு அல்ல, என் வாழ்வின் பங்கே சந்தோஷம்தான்.
படிப்போம். ஆகவே படிச்சோம் இல்லையா, ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்கு உண்டு. ஏன் ராஜாவின் ஜெய கம்பீரம்? நம்முடைய சிறையிருப்பை மாற்றி இருக்கிறாரே. இஸ்ரவேல் ஜனங்களை போய் பார்த்து கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எப்பேற்பட்ட இதில் கடந்தது தெரியுமா? சேம் அது நம்மளும் அப்படி தாங்க இருந்தோம். நல்ல கவனமாக கேளுங்க. இஸ்ரவேல் மக்களை போலத்தான் இன்றைக்கு நாமும் அப்படி தான் இருந்தோம். அவங்க பார்வோனுக்கு கீழே அடிமைத்தனத்தில் நெருக்கம், ஒடுக்கம், கஷ்டம் இப்படி தான் இருந்தாங்க. இன்றைக்கு சொல்ல போனால் பாவத்தின் கீழாக, பிசாசின் கீழாக நாமும் சேம் அதே வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவங்களுக்கு தெரியும். எங்களை மீட்டாரே இந்த ராஜா, அவருடைய மகிமை வெளிப்படுத்தினாரே, இவ்வளவு நன்மை செய்தாரே, அவரை துதிக்காமல் எங்களால் இருக்க முடியாது. அவங்க தேவ பிள்ளை இங்கே வரோம். இங்கே வந்துட்டு சில பேர்லாம் அமைதியாகவே இருக்கிறீங்க. உங்களுக்கு புரியல, தேவன் உங்களை எப்படி மீட்டார் என்பது புரியாதனால தான் அவரை துதிக்கிறது வாய் வரமாட்டேன்து. ஆனால் அவர் நம்மை மீட்ட விதங்களெல்லாம் எண்ணி பார்த்தா நான் சொல்கிறேன், இங்கே யாருமே அமைதியாக இருக்க முடியாதுங்க. உண்மைதான், உள்ளத்தின் ஆழத்தில் சொல்கிறேன். அவர் உங்களை மீட்ட விதத்தை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க யாராலையும் அமைதியாக உங்களால் இருக்கவே முடியாது. இவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறாரே, துதிக்காமல் எப்படி இருக்க முடியும்? ஒன்றும் இல்லைங்க. யாராவது சில அமைச்சர்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன நன்மைகளை செஞ்சுருப்பாங்க இல்லைங்களா? அதுக்கே பாருங்க வாழ்க வாழ்கன்னு சொல்லுவாங்க. என்னையா பண்ணாரு? 200 காசு கொடுத்தாருங்க. என்னையா பண்ணாரு? ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தாருங்க. என்னையா பண்ணாரு? ஒரு குவார்ட்ரு. ஏங்க அதுக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலும் இப்போ இனிமேல் நடக்கும். தேர்தல் ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்சம் நாளில், இன்னும் 2-3 வாரத்தில் என்னன்னா கொடி 2 மாதத்துக்கு பண்ணுவாங்க பாருங்க. ஒன்றும் இல்லை, 200 ரூபா, 200 500 சரி 500 வச்சுங்க. 500 பிரியாணி எல்லாம் கொடுத்து கவனமாக கேளுங்க. ஒரு சின்னோண்டு காரியம், அவங்க செய்கிற சின்ன விஷயம், அது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு சின்ன சின்ன, நான் இன்னைக்கு அந்த அரசியல்வாதிங்க பண்ணுறது எல்லாமே பெரிய பெரிய காரியத்தை பண்ணுறாங்க. அந்த பேப்பரில் மட்டும் பெருசாக வரும். ஆனால் அவங்க கணக்கு போட்டு பார்த்தா அடுத்த எதிர்கட்சி கிளிப்பான். இவ்வளோ காசு வாங்கிட்டு இவ்வளோ தான் பண்ணிடுறேன், இதுக்கு இவ்வளோ தான் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் எதிர்கட்சி என்ன பண்ணுவான்னா ரெக்கார்டை கொண்டு வந்து காமிப்பான். பெருசாலாம் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் அதற்கே பாருங்க அவங்க ஆட்கள் வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே. ஹலோ, தேவனாகிய கர்த்தர் நம்ம ஊர் அரசியல்வாதிங்க பண்ணுற மாதிரிலாம் சின்ன அல்பத்தனமான காரியத்தில் பண்ணல. அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்தவர். நம்ம இழந்து போன சந்தோஷம், இழந்து போன மகிமை, இழந்து போன எல்லா காரியத்தையும் மீட்டு கொடுத்தவராச்சே. ஏங்க எப்படிங்க அவரை துதிக்காமல் இருக்க முடியும்? என் திண்டாட்டத்தின் வாழ்க்கையை கொண்டாட்டமாக மாற்றிருக்கிறாரே. நல்லா கவனமாக கேளுங்க. இதுவரை உங்கள் வாழ்க்கை சில பேர் உங்களுக்கு நன்மை செஞ்சுருக்கலாம், ஆனால் அதை விட கோடி மடங்கு நன்மை செய்து கொண்டே இருப்பவர் நம் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நம் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு நான் மூச்சை விட்டு இழுக்கிறதுக்கு ஒரே காரணம் என் தேவன் தான். என்னைக்கோ நின்றுக்க வேண்டியது இன்னைக்கு கர்த்தர் உயிரை கொடுத்து வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கை எடுத்து சொன்னீங்கன்னா, ஐயா என்னைக்கோ செத்துருக்க வேண்டிய, என்னைய மாதிரி நீங்களும் சொல்லுவீங்க. தலைவராக சொல்லுவீங்க, என் கலரில் என்ன பெரிய மரமே வளர்ந்துருக்கும் சொல்லுவீங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. தேவ பிள்ளைகளே, அவ்வளோ செய்திருக்கிறாரே, துதிக்காமல் இருக்க முடியாது. 15 யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் போங்க, 1-2 வசனத்தை பாருங்க. அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, எவ்வளோ கொண்டாட்டத்தை பாருங்க நம்ம ஆளுகளுக்கு. 15:1-2 வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. என்ன பாட்டு பாடுறாங்க? கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். ஆமென். பாடுவேன், உயர்த்துவேன். ஏன்? அடிமைத்தனத்தில் இவங்களை மீட்டாரே. சொல்றாங்க இல்லையா, மோசே சொல்றாங்க, அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளி போட்டார். யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் நினைச்சு பார்க்குறாங்க. நான் சொல்ல தேவ பிள்ளைகளை, தேவன் செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்தா உங்களுக்கு திண்டாட்டமே வராது, கொண்டாட்டம் தான் உங்க வாழ்க்கையில் ஆரம்பமாகும். நினைச்சு பார்க்கறது இல்லை, அதான் பிரச்சனை.
நினைத்து பாருங்கள், தேவன் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். எண்ணிப்பார். உங்க வாழ்க்கையில் நீங்க செய்த பாக்கியம், பெற்ற பாக்கியம், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஒவ்வொன்றாய் அது ஆச்சரியப்படக்கூடியது என்று சொல்லி ஒரு பாட்டுக்காரர் எழுதி வச்சிருக்கிறார். அவ்வளவு நன்மைகளை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். 118 சங்கீதம் போவோம். 118 சங்கீதம் 15 வசனம். 118:15. இப்ப நம்முடைய வீடு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னால் சங்கீதக்காரன் சொல்றாரு, நீதிமான்களுடைய கூடாரங்களில் நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நீதிமானுடைய வீட்டில் இன்னைக்கு ரட்சிப்பின் கம்பீர சத்தத்துக்கு பதிலா வேற சத்தம்லாம் வந்துகிட்டு இருக்குது. பக்கத்துல இருக்க உங்க வீட்டில் என்ன சத்தம் வருதுன்னு கேளுங்க. பக்கத்துல சில வீட்டில் அழுகையின் சத்தம் வந்து இருக்குது, சில இது ஒப்பாரி சத்தம் வந்து இருக்குது, சில வீட்டில் இலவு சத்தம் வந்துகிட்டு இருக்குது, சில வீட்டில் சண்டையின் சத்தம் வந்துகிட்டு இருக்குது. பைபிளை போடுறப்ப நீதிமான்களுடைய கூடாரங்களின் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. உங்க வீட்டில் கர்த்தர் ரட்சித்தாரே, அதை எண்ணி உயர்த்துகின்ற துதியின் சத்தங்கள் உருவாக வேண்டும். இங்கே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். எதுக்காக கூடி வரும்? ஒரு 3/4 மணி நேரம் ஆண்டவர் துதித்து பாடுறோம். தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து துதித்து பாட ஆரம்பிக்கின்றோம். ஆமென். அதுதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய பக்தியின் வாழ்க்கையை தெரிந்து கொள்கிறார்கள், நம்முடைய வெற்றியின் வாழ்க்கையை தெரிந்து கொள்கிறாங்க, நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்கிறார்கள். வெறும் பக்தியாக இருக்கிறது என்று பக்தியாக இருப்பது மட்டுமல்ல, சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற ஆட்களாகவும் நாம் இருக்க வேண்டும். சில பேர்லாம் என்ன வெளிப்படுத்துவாங்க, பக்தியாக இருக்குது காலையில் சரி. சில குடும்பத்தில் பாருங்கள், சில பிற மதங்களை பார்த்தா காலையில் இருந்துச்சு வீடை கூட்டி தண்ணி தெளித்து, வீடு கூட்டி தண்ணி தெளித்து அது தினம் பண்ணி வீட்டில் டைன் சத்தம் கேட்டு கீழே நமக்கு தெரியும், பரவாயில்ல இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைப்பா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, கரெக்டாக அந்த 2 நாள்லையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். என்னது வெளிப்படுத்துகிறாங்க? பக்தியை வெளிப்படுத்துகிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? அதே மாதிரி பக்தியை தான் வெளிப்படுத்துகிறோம். பக்தியை வெளிப்படுத்துறது மட்டும் இல்லை, அதுக்காக மட்டும் கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, உண்மையான சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். உங்களை பார்க்கும்போது மெய்யாகவே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார்ன்றதை உங்க மூலமா மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சில கிறிஸ்தவங்களை பார்க்கும்போதெல்லாம் ஏன் தான் இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போறாங்கன்னு அந்த மாதிரி இருக்க கூடாது. ஆகவேதான் நன்றாக புரிந்து கொள்ளும் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவம் என்பது வெறும் பக்தி மார்க்கம் மட்டுமல்ல, சிலுவையில் தேவன் சம்பாதித்த காரியங்களை கொண்டாடுகின்ற வெற்றியின் மார்க்கம். வெற்றியை கொண்டாடுகின்ற மார்க்கம் தான் கிறிஸ்தவ மார்க்கம். சொல்லுங்க, கிறிஸ்தவம் பக்தி மார்க்கம் அல்ல, வெற்றியை கொண்டாடுகின்ற கொண்டாட்டத்தின் மார்க்கம். அப்படிதான் பாருங்க, ரஷ்ய தேசத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த தேவாலயத்தெல்லாம் சர்ச்சை நடத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள் பாருங்க. அப்பாவும் மகளும் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு அண்டர் கிரவுண்டில் சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்கும்போது மகள் சொல்கிறா, அப்பா என்னன்னு தெரில, கீழே சவுண்டு கேட்டு இருக்குது, அண்டர் கிரவுண்ட் சவுண்டு கீழே ஒரு மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு போது உடனே அந்த அப்பா சரி பாருமா, எட்டி பாருமா என்னன்னு பாருங்க. அந்த பாப்பா எட்டி பார்க்குறா, ஒரு கூட்ட ஜனங்கள் பாருங்கள் ஆண்டவரை துதிச்சு பாடிட்டு இருக்கிறாங்க. ஜபக்கூட்டம், அந்த இடத்துல சொல்லுது ஜபக்கூட்டம், ப்ரேயர். நம்ம எப்படி ப்ரேயர் ஹால் இந்த மாதிரி பண்ணால் அவங்க ஒரு ப்ரேயர் ஹால்ன்றதை எழுதி வச்சுருக்கிறாங்க வந்து. ஆனால் அந்த பொண்ணு சொல்லுது ஜபக்கூட்டம் நடத்துகிறாங்கப்பா, ஆனால் யாருடைய முகத்துலேயும் ஒரு சந்தோஷமே இல்லை. பாரு, சின்ன பிள்ளைக்கு விளங்குது. சர்ச்சுக்கு போனால் ஒரு முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லைன்னு பிள்ளைக்கு தெரியுது வந்து. நிறைய சபைகளை பாருங்க, சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற சபையாக இருக்க வேண்டும் இல்லை, துக்கத்தை வெளிப்படுத்துகிற இடமா தான் இருக்குது வந்து. நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பங்கள் கூட துக்கத்தை வெளிப்படுத்துகிற குடும்பங்களாக இருக்கக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த வெற்றியின் கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துகிற இடமாக உங்கள் குடும்பங்கள் இருக்க வேண்டும். நம்முடைய சபையும் இருக்கணும். புரிஞ்சுங்களா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் வந்து சிறு வயதில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டேன். அப்போ எங்கள் சர்ச்சில் வந்து ஒருத்தர் சாட்சி சொல்கிறார், சகாயராஜன், நல்ல ஞாபகம் இருக்குது. சில படங்கள்லாம் நடித்தவர். அவர் வந்து ஆர்சி பேக்ரவுண்டு.
அவர் வந்து அவர் ரட்சிக்கப்பட்ட விதத்தை வந்து சர்ச்சில் சாட்சியாக சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எங்கள் அந்த சர்ச்சு ரொம்ப பெரிய சபை. சர்ச்சு முடிஞ்சு போகும்போதே பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடாக தான், எப்படி சினிமா தேட்டர் விட்டு எப்படி மக்கள் வெளியே போகிறாங்களோ அது மாதிரி தான் அந்த சர்ச்சை விட்டு எல்லோரும் வெளியே போவாங்க. வந்து ஒரு முறை அவர் மெத்தையிலேருந்து அவர் வீடு எங்கன்னு தெரியும் எனக்கு. அந்த வீட்டுக்கு மேலேருந்து நாங்கள் எல்லாம் மக்கள் போகிற விதத்தை பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, அந்த மக்களுடைய முகத்துலலாம் ஒரு விதமான மகிழ்ச்சி. நான் வந்து ரோமன் கத்தில் நான் ஒரு ஆர்சி சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், எங்கள் சர்ச்சை விட்டு ஒரு மகிழ்ச்சியை பார்த்தது இல்லைங்க. ஆனால் இங்கிருந்து சர்ச்சை விட்டு வெளியே வர மக்களுடைய முகத்துலலாம் மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த முகத்தை பார்க்கும்போதே தேவத்துவனுடைய முகம் போல இருக்குது. யார் சொல்கிறதுங்க? ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் மெத்தையிலேருந்து மக்களெல்லாம் பார்க்கும்போது அவருடைய பார்வையில் மக்களுடைய சந்தோஷம், கொண்டாட்டத்தின் அந்த கலை முகத்தில் தெரியுது. ஆமென். நான் சொல்கிறேன், இங்கே வந்துட்டு போகும்போது வெளியே போகும்போது அப்படி தான் உங்களுக்கு உண்டாகணும். நீங்கள் வந்து வெளியே போகும்போதே இந்த துக்கப்படத்தை பார்த்துட்டு அழுத மூஞ்சியை வெளியே போவாங்க பார்த்தீங்களா? சில வெளியே போகும்போது பார்க்கலாம், ஏதோ சோகப்படத்தை பார்த்துட்டு வராங்க போல் அப்படின்னு. வந்து சிலருடைய முகம்லாம் அப்படி தான் இருக்குது, அழுது 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 சோகப்படத்தை பார்த்துட்டு வெளியே வர ஆட்கள் மாதிரி தான் நம்ம வெளியே போயிட்டுருக்குறோம். இல்லை, உங்கள் முகத்தை நான் சொல்கிறேங்க, உங்கள் முகத்தை பார்த்தே சில பேர்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியும். நல்லா புரிஞ்சுங்க. உங்களுடைய சந்தோஷத்தை பார்த்தே மக்கள் ரட்சிக்கப்பட முடியும். உங்கள் கொண்டாட்டத்தை பார்த்தே மக்கள் ரட்சிக்கப்பட முடியும். நம்ம என்ன பண்ணுறோம்? துக்கத்தை வெளிப்படுத்துகிற ஆளாகவே இருக்கிறோம். வீட்டில் பிரச்சனையை வெளிப்படுத்துகிற ஆளாக இருக்கிறோம். சில பேர் குடும்பத்தை பார்த்தா, ஐயோ சாமி இவன் போகிற சர்ச்சுக்கு மட்டும் போய்விடவே கூடாதுப்பான்ற லெவலில் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் முகத்தை பார்க்கும்போதெல்லாம் அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போதே அவங்க தெரியணும், ஓ இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. சில பேர் வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது தெரியும், இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்க, இவங்க வாழ்வு இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணமே அந்த இயேசுதாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்வு மாற்றப்பட வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? யாராவது நம்ம ஆலயத்தை எட்டி பார்த்தோம்னா இந்த பாப்பா பார்த்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. என்னங்க முகத்தில் ஒன்றுமே இல்லை, ஆடல எறும்பு ஆடலைன்ற மாதிரி முகத்தை இருக்கக்கூடாது. ஹலோ, சந்தோஷமா இருக்கிறீங்களா? வெளியே இங்கே இருக்கிற யாரும் வெளியே போகும்போது துக்கத்தோடு போக வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம் அல்ல. ஒருவேளை துக்கத்தோடு வரலாம், கர்த்தர் உங்களை துக்கத்தோடு அனுப்புவது கிடையாது. உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை கொண்டாட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அனுப்புவதுதான் கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. படிப்போம். ஏசாயா 51:11. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். என்ன மகிழ்ச்சி? நித்திய மகிழ்ச்சி. டெம்பரரி கிடையாது, பர்மனன்ட். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆமென். அதாங்க கிறிஸ்தவ வாழ்வு. இன்னொரு வசனம் படிங்க. 144:15. சங்கீதம் 144:15. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. யார் பாக்கியம் உள்ளது? பாக்கியம்னா சந்தோஷம் உள்ளவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவ்விதமான சீரை பெற்ற ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. யாரு பாக்கியம் உள்ளவர்கள்? யார் சந்தோஷம் உள்ள மக்கள்? சொல்லணும், நான் தான். பக்கத்தில் இருங்க, யார் தெரியுமா சந்தோஷம் உள்ள ஆளு? நான் தாங்கன்னு சொல்லுங்க. ஆமென். அதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கம், பாடு, தரித்திரம், வெட்கம், அவமானம் எல்லாவற்றையும் ஒரு காரியம் மீதி இல்லாமல் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். ஏன் தெரியுங்களா? ஏன் எல்லாவற்றையும் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார் தெரியுங்களா? நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு சின்ன பார்ட் கூட நீங்க சுமக்க கூடாதுன்னு விரும்புறார். ஆண்டவரே நீங்க 99 சுமந்துக்குங்க, நான் ஒன்றை சுமந்துக்கிறேன். கர்த்தர் அது கூட உன் பார்ட்ல வரக்கூடாது, உனக்காக எல்லாவற்றையும். ஆமென். ஏனென்றால் பாவத்தின் தண்டனை நம்மில் வரக்கூடாது. வியாதி, தரித்திரம் நம்மை ஆளக்கூடாது என்பதற்காகவே எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கிட்டார். சாபங்கள் நம்ம மேற்கொள்ளக்கூடாது என்பதற்காகவே எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எடுத்துக்கொண்டார். ஆமென். புரிஞ்சுங்களா? நமக்காக வைராக்கியம் உள்ளவர் அவர் இருக்கிறாரு. நீ ஒரு காரியத்தை நீ சுமக்கக்கூடாது, ஒரு பிரச்சனைக்குள்ள நீ போயிடக்கூடாது, ஒரு கஷ்டத்தை நீ அனுபவிச்சிடக்கூடாது, ஒரு வியாதியை நீ சுமக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் நம் மீது வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார்.
பக்கம் சொல்லுங்க, கர்த்தர் நீங்க நல்லா இருக்க வேண்டும் என்று உங்கள் மீது வைராக்கியமாக இருக்கின்றார். ஆமென். பாருங்க, யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ கர்த்தர் அவளுக்கு வெற்றியை கொடுக்கிறார். நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவது. ஆமென். அப்ப நீங்க முடிவு பண்ணணும், கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே எனக்காக சம்பாதித்ததை நான் சுதந்திரிக்க போகிறேன், எடுத்துக்கொள்ள போகின்றேன் என்று நீங்க வைராக்கியம் பாராட்டணும். அவர் வைராக்கியம் பாராட்டி எனக்காக எல்லாம் செஞ்சிருப்பாருன்னா, இப்ப நீங்க வைராக்கியம் பாராட்டணும். அவர் எனக்காக செஞ்சிருப்பாருன்னா அதை நான் அவருடைய நாமத்துல, இயேசு நாமத்தில் எடுத்துக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி நாம் வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும், மன உறுதியாக இருக்க வேண்டும். இப்படி இருப்பீங்கன்னா, வைராக்கியம் பாராட்டி மன உறுதியாக இருப்பீங்கன்னா, உங்க வாழ்விலே சந்தோஷத்தின் மேல் சந்தோஷம், கொண்டாட்டத்தின் மேல் கொண்டாட்டத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு, பாலும் தேன் மூடுகிற கானான் வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வு இனிமையான வாழ்வு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. சில பொல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சில இடத்துல பார்த்தீங்கன்னா யாருக்கும் நடக்காத தீமைகள்லாம் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். கவனமாக கேளுங்க. சில இடத்துல ஏன் இப்படி நடக்குது, எதனால் இப்படி நடக்குது என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். நான் சொல்கிறேன், இதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் பிசாசு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பிற்போக்கான காரியம் நடக்கிறது என்று சொன்னால் உடனே தேவன் தான் செய்கிறார் என்று தேவன் மீது பழி போட்டு விடாதீர்கள். நம்முடைய வாழ்வில் நடக்கின்ற எல்லா பிற்போக்கான காரியத்திற்கும் பின்னணியில் இருப்பது பிசாசு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவன்தான் நம்முடைய வாழ்வை அங்கலாய்ப்புக்குள் கொண்டு செல்கின்றான். தேவன் அப்படி கிடையவே கிடையாது. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு தான் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கசப்பை மாற்றி போட்டவர், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி போட்டவர் அதே தேவன் நம்முடைய திண்டாட்டத்தையும் கொண்டாட்டமாக மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாக மாற்றுகிறவர். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். சில பேர்லாம் பாருங்க, அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற லைஃப்பில் சில பேர் திருமணமான உடனே சில கஷ்டம், சில பிரச்சனைகள், சில கசப்பு. யோசிச்சு பாருங்க, சில பேர் குடும்பத்தில் நடக்குது. திருமணமான கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் கசப்ப ஆரம்பிச்சிருச்சு. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேயே ஆரம்பிக்கும், சில பேருக்கு ஒரு வருடத்திலே ஆரம்பிக்கும். வந்து சில பேர்லாம் பாருங்க, கர்த்தரை பிடித்து கொண்டு அந்த கசப்பை விரட்டி அடிக்கிறார்கள். சில பேர் பாருங்க, கர்த்தரை பற்றி கொள்ளாததுனால அவங்க சில உலக காரியம் அவங்கள இருக்கு, கர்த்தரை பற்றி கொள்ளாம சில உலக யுக்திகளை ஃபாலோ பண்றதுனால அந்த கசப்பு தொடருகிறது. நான் சொல்றேன், உலக யுக்திகளை கடைபிடிக்காதீர்கள். சில பேர் ஆலோசனை சொல்லுவாங்க பாருங்க, சில பேர் ஆலோசனை சொல்லும்போது அதை எடுத்துக்காதீங்க. சில பேர் சொல்லுவாங்க வந்து, நான் எனக்கு தெரியும் பாருங்க, ஒரு பாஸ்டே அப்படி சொல்லியிருக்கிறார், அப்படியே கேட்டுக்கிறேன். அவங்க எகிர்னாங்கன்னா நீங்களும் எகிருங்க அப்படின்றாங்க. அவங்க பேசணும், நீங்களும் பேசுங்க, உங்களுக்கு வாய் இருக்கு, நீங்களும் பேசுங்க. என்ன பாஸ்ட்னு தெரியல. நம்ம வந்து கொஞ்சம் உசுப்பேத்தி விடுறோம் பாருங்க அவங்கள. இல்லைங்க, அதுக்கல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது உலக யுக்திகளையும் நம்ம கூட இருக்கிற தப்பான ஆலோசனை சொல்றவங்களையும் பின்பற்றுவோம் என்றால் அந்த கசப்பான வாழ்வு தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே முடியாது. ஆனால் கசப்பான குடும்ப வாழ்வு, துக்கமான குடும்ப வாழ்வு, போராட்டமான குடும்ப வாழ்வு, திண்டாட்டமான குடும்ப வாழ்வு எல்லாவற்றையும் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை பற்றி கொண்டுதான் அவைகளை ஜெயிக்க முடியும். வேற உலக யுக்திகளை பயன்படுத்தி ஜெயிக்கவே முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் போய் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க, அவர் என்ன பண்ணுவார், சும்மா ஜாம் பண்ணுவார். அதாவது ஜபத்தை அவ்வளோ பாருங்க, அவர் சும்மா அதாவது அவர் என்ன பண்ணுவாருங்க, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள்ட்ட சில பேர் வரதே கிடையாது. வந்து அப்போ எங்கே போகிறாங்க, யார் யார் சொல்கிறதையோ கேட்டு நடக்கும்போது நான் சொல்கிறேன், அந்த பிரச்சனை நிற்கும்னு நினைக்கிறீங்களா? நிற்காது, தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தீர்வு இருக்குது. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றக்கூடியவர். ஒருத்தர் மட்டும்தான் கசப்பை இனிப்பாக மாற்றக்கூடியவர். ஒரே ஒருத்தர் மட்டும்தான் திண்டாட்டத்தை கொண்டாட்டமாக மாற்றக்கூடிய ஒரே ஒருத்தர், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். தீர்வு அவற்றை இருக்கிறது என்பதை உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
அவர் மீது விசுவாசம் உள்ளவர்களாக மாற வேண்டும். நிச்சயமாக என் வாழ்வை கர்த்தர் மாற்றுவார் என்ற விசுவாசத்தை அவர் மீது வைக்க வேண்டும். புலம்பக்கூடாது. விசுவாசத்தை வச்சுட்டு புலம்பிட்டு கூடாது. அது விசுவாசமே கிடையாது. கர்த்தர் என் வாழ்வை மாற்றுவார், என் சிறையிருப்பை மாற்றுவார், என் கஷ்டத்தை மாற்றுவார், கசமை மாற்றுவார்னு சொல்லி முழுமையாக அவர் மேலே வச்சுட்டு நம்ம நானும் பார்க்குறேன் அப்படின்னு பேசக்கூடாது. நீங்கள் என்னத்தை விசுவாசித்தீர்களோ அதை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள், உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள், அதிலேயே நிற்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் மீது தொடர்ந்து விசுவாசம் உள்ளவர்களாக மாறுங்கள். இப்படி உறுதியாக இருக்கும்போது நான் சொல்கிறேன், கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்வில் வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். அந்த பிரச்சனையான துணையெல்லாம் ஏற்ற துணையாக மாற்றிடுவார். பிரச்சனையான ஆட்களாக ஏற்ற ஆட்களாக கர்த்தர் மாற்றி விடுவார். திருமண வாழ்வு முன்பு இருந்ததை விட இன்பமான வாழ்வாக, சமாதானம் உள்ள ஒரு வாழ்வாக, செழிப்பான வாழ்வாக கர்த்தருடைய கிருபை அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்வில் செய்ய ஆரம்பித்து விடும். ஆமென். அப்ப கசப்பை கொண்டு வருவது யாரு? கர்த்தர் கிடையாது, பிசாசு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த கசப்பெல்லாம் பிடிங்கி போட்டு இனிப்பான வாழ்வாக நம்முடைய வாழ்வை மாற்றி அமைக்கிறவர். புரிஞ்சுங்களா? வாழ்வை இனிமையாக்குகிற கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். நினைக்கலாம் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது. நான் சொல்கிறேன், இந்த மாதம் சூப்பராக இருக்கும். ஏன்னா கர்த்தர் அவர்களோடு இருக்கிறபடியால் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த மாதம் எப்படி இருக்கும் சொல்லணும், நல்லா இருக்குங்க. ஏன்? கர்த்தராகிய தேவன் அவர்களோடு இருக்கிறார். மற்ற எல்லா நாடுகளுமே இஸ்ரவேல் நாட்டை பார்த்து பயந்துச்சு. ஒரு தடவை இப்படிதான் பாருங்க, எரிக்கோவை பிடிக்க போகிறது முன்னாடி ராகாப் சொல்றா, எங்க ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் கதி கலங்கி இருக்கிறாங்க உங்க சாமியை நினைச்சு, உங்க ஆண்டவர் நினைச்சு, உங்க கடவுள் நினைச்சு, அப்படி பண்ணாரமே இப்படி பண்ணாரமே, அதை செஞ்சாரமே இதை செஞ்சாரமே, அப்படி விலைக்கு சொல்றா ராகாப். வேவுகாரங்களை பேசிட்டு வரா பாருங்க. கவலைப்படாதீங்க, கர்த்தர் தேசத்தை உங்க கையில ஒப்பு கொடுத்த நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இதை ஜனங்கள்லாம் உங்க கடவுள் நினைச்சு குழம்பி போய் கிடக்குறானுங்க, அப்படியே பீதியில கிடக்குறாங்க. அப்படியே பீதியில இருக்கிறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம. நீங்க வேற ஆப்போசிட்ல வந்திருக்கிறீங்க. நீங்க இவங்க இந்த எரிகோ மக்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. இந்த எரிகோ மக்கள்லாம் உங்க ஆண்டவரை நினைச்சு பயந்துட்டு கிடக்குறானுங்க. இவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. எகிப்தில் இருக்க பார்வோனின் சேனையும் ஒண்ணும் இல்லாம கலங்கடிச்ச செய்தியெல்லாம் கெட்டி இவங்க டர்ராகி கிடக்குறானுங்கன்னு சொல்றாரு. அந்த அம்மா சாட்சி சொல்றாங்க. நல்ல தேவ பிள்ளை, நல்லா புரிஞ்சுக்கங்க தேவ பிள்ளைகளே. தேவன் நம்முடைய வாழ்விலே, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த மாதம் எப்படி இருக்கும், உங்க வாழ்வு எப்படி இருக்கும், இந்த மாசமும் இப்படிதான் இருக்க போகுதா? இல்ல, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் மகிமை அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜா உங்களை பிரசித்தப்படுத்துவதை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். ஆகவே பிரகாசமான பிரம்மாண்டமான ஒரு மாதமாக தான் இந்த மாதமும் நமக்கு இருக்கும். ஒவ்வொரு நாள் புலம்பாதீங்க. ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் இந்த மாதம் எப்படி இருக்குமோ தெரியலையே, கடந்த மாதம்லாம் எப்படி ஆச்சு, இந்த மாதம் எப்படி இருக்க போகுது. இந்த மாதமும் ரொம்ப நல்லாவே இருக்கும். சொல்லுங்க, இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏனென்றால் என் தேவன் என்னோடு இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் என்னோடு இருக்கிறது. ஆமென். நொறுங்கி போன வாழ்வை சிறப்பாக எடுத்து நிறுத்தக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஆமென். புரிஞ்சுங்களா? வேதத்தில் ரூத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. இந்த ரூத் பார்த்தீங்கன்னா மோவாபிய பெண்மணி. மோவாப் என்று சொன்னாலே இந்த ஜாதி சபிக்கப்பட்ட ஒரு ஜாதி. ஏனென்று சொன்னால் லோத்து கொஞ்சம் தவறான முறையிலே பிள்ளைகளை பெற்றெடுக்க ஆரம்பிக்கின்றான். அது நிமித்தமாக அம்மோன் மோவாபியர்கள் சபிக்கப்பட்டவர்களாக மாறுகிறார்கள். இந்த மோவாபிய பெண்ணாகிய ரூத் ஒரு இஸ்ரவேலனை திருமணம் செய்கிறாள். சிறு வயதிலேயே கணவனை இழந்து விட்டாள். ரூத் நகோமி பார்த்தீங்கன்னா, நகோமியும் கணவனை இழந்துட்டாங்க. ரூத்தும் சிறு வயதிலேயே கணவனை இழந்து விட்டார்கள். அந்த பகுதிக்கு நேராக போவோம். நான் படிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 10-11. உம்முடைய அதற்கு முன்பாக 8. நகோமி தன் 2 மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டால், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு
அழுது அவளை பார்த்து உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்மோடு கூட வருவோம் என்றார்கள். 2 பேரும் சொல்றாங்க. முதல்ல அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும் படிக்கு இனிமேல் என் கற்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவிலே ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றால் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக எழுதார்கள். ஒருபாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்திற்கும் தன் தேவர்களுக்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகு திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கமனப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்றுமை விட்டு என்னை பிரித்தால் அது கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். கவனமாக கேளுங்க. ரூத் நகோமியை காக்கா பிடிக்கல. இந்த மாதிரிலாம் வார்த்தை பைபிளில் போட்டிருக்கிறதுனால இதெல்லாம் ஒருத்தரை காக்கா பிடிக்கிற மாதிரி வார்த்தை கிடையாது. அவள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேசப்படுகின்ற ஒரு வார்த்தை. இங்கு ரூத் என்ன சொல்றாருன்னா, மற்ற எந்த ஒரு காரியம் சொன்னாலும் சொல்ற, உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். நகோமியை பிடித்துக் கொள்ளவில்லை. கவனமாய் கேளுங்க. ரூத் நகோமியை பிடித்துக் கொள்ளவில்லை, நகோமியின் தேவனை பிடித்துக் கொண்டாள். நல்லா புரிஞ்சுங்க. நாம் ஆபிரகாமை பிடித்துக் கொள்ள, ஆபிரகாம்னு சில நேரத்தில் ஆபிரகாமை பிடிச்சுக்கொள்ளல, ஆபிரகாமின் தேவனை பிடித்துக் கொள்றோம். எங்கெல்லாம் வேதத்தில் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லும் போது நீங்க அவர்களை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கல. அவர்கள் நடத்தினாரே ஒருத்தர், அவரை பிடிச்சுக்க சொல்லி வேதம் போதிக்கிறது. ஆமென். நடந்த துரதிர்ஷ்டம் என்ன தெரியுங்களா? புதிய ஏற்பாட்டு காலத்தில் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் யாக்கோபின் தேவனை பிடித்துக் கொள்வது பதிலாக யாக்கோபை பிடித்துக் கொண்டார்கள். மோசையின் தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள் சொன்ன மோசையை பிடித்துக் கொண்டார்கள். எல்லாம் தலைகீழா பண்ண ஆரம்பிச்சாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். என்னைய கூட பிடித்துக் கொள்ளக்கூடாது. என்னை நடத்தினாரே ஒருத்தர், அவரை பிடிச்சுக்கணும். ரூத் அழகான ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த அம்மா ரூத்து நகோமியை பிடிச்சுக்கல, நகோமியின் தேவனை பிடித்துக் கொண்டாள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். இருவரும் எருசலேம் பெத்லகேமுக்கு நடந்து போறாங்க. கொடிய தரித்திரம் அந்த நாட்கள்ல. ஏனென்று சொன்னால் எப்படிப்பட்ட தரித்திரம்னு சொன்னா, அங்க பாத்தீங்கன்னா படிக்கிறேன், கேளுங்க. 7:2 அறுக்கிறவர்கள் பிறகு அரிகட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமை துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றான். கவனமாக கேளுங்க. எப்படிப்பட்ட தரித்திரம் என்று சொன்னால், பொறுக்குனாதான் வாழ்க்கைன்ற லெவலுக்கு யோசிச்சு பாருங்க. நல்ல சொகுசான வாழ்க்கை அல்ல, பொறுக்கி தின்ற வாழ்க்கை. நாங்கள் இவ்வளோ பச்சையாக சொல்கிறீங்க? ஆமாம். நீ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரூத்தோட வாழ்வு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக தான் இருந்துச்சு. தப்பாக எடுத்துக்கூடாது, பொறுக்கின்னு சொல்ல தப்பா எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. என்ன தரித்திரம் அந்த அளவுக்கு தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்த அந்த காலகட்டங்கள். ஆனால் வாழ்வு எப்படி போச்சுன்னா, தேவன் அந்த வாழ்வை அழகாக மாற்றுறார். ஒரு நாள் பொறுக்கிக்கிட்டு இருந்தவ கொஞ்ச நாளுக்குள்ளே தேவன் மிகப்பெரிய ஒரு எஜமானியாவே மாற்றினார். ஊரின் பணக்காரனாகிய போவாசுடைய கண்களிலே ரூத்துக்கு தயவு கிடைக்க ஆரம்பித்தது. போவாஸ் ரூத்தை திருமணம் செய்கிறாள். அவளுக்கு பிள்ளை பிறக்குது. ரூத் 4ஆம் அதிகாரம் போவோம், 17ஆம் வசனம் படிக்கிறேன். அயல்விட் 16
நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியில் வைத்து அதை வளர்க்கிற தாயானால் அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. பாருங்க, ரூத்துக்குன்னு சொல்லணும், போவாசுக்குன்னு சொல்லணும், ஆனால் யாருக்குன்னு சொல்றாங்க எல்லாருமே? நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். யோசிச்சு பாருங்க. இப்போ ரூத்தோட பையன் யாருன்னா தாவீதோட தாத்தா. சொல்லுங்க, தாவீதுக்கு தாத்தா. சபிக்கப்பட்ட பின்னணியிலிருந்து எடுத்து இவளை என்ன பண்றாரு? 22ஆம் வசனம் படிக்கிறேன். ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாயி தாவீதை பெற்றான். கவனிக்க தேவ பிள்ளைகளே, சபிக்கப்பட்ட ஒரு வாழ்வு, திண்டாட்டம் உள்ள ஒரு வாழ்வு, பொறுக்குனாதான் அவங்க வீட்டில் அன்னைக்கு சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தேவன் அப்படியே மாற்றி விட்டார். திண்டாட்டத்தின் வாழ்வு கொண்டாட்டமா மாற்றி விட்டார். சபிக்கப்பட்ட ஒரு வாழ்வை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக தேவன் மாற்றி விட்டார். நொறுங்கி போன ஒரு வாழ்வை பிரம்மாண்டமாக தேவன் கட்டிவிட்டார். தேவன் கட்டுகிறதில் சிறந்தவர். உங்கள் வீடு நொறுங்கி கிடக்கின்றதா? உங்கள் வாழ்வு நொறுங்கி கிடக்கின்றதா? தேவனை போல சிறந்த பில்டர்ஸ் இந்த உலகத்தில் வேற யாரும் கிடையாது. அவர் சிறப்பாக குடும்பத்தை கட்டுகிறவர், உங்கள் குடும்பங்களை கட்டுகிறவர். பிரிந்து போன கணவன் மனைவி உறவை கட்டுகிறவர், பிள்ளைகள் பெற்றோருடைய உறவை கட்டுகின்ற தேவன். உங்களுடைய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். நான் சொல்றேன், தேவனாகிய கர்த்தர் உங்கள் குடும்பங்களை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ரூத்துக்கு இனம் முக்கியம் அல்ல, தேசம் முக்கியம் அல்ல, இஸ்ரவேலின் தேவன் முக்கியம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவன் மனதில் எதை செட் பண்ணா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நம்முடைய தேவன் கசப்பான அனுபவத்தை இனிப்பான அனுபவமாக மாற்றுகிறவர். இந்த அம்மாவுடைய வாழ்வு யோசிச்சு பாருங்க. ரூத்தோட வாழ்ந்த சரித்திரத்தை 4 அதிகாரம் படிச்சு பாருங்க, திரும்ப திரும்ப படிங்க. ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் அந்த அம்மா இந்த புஸ்தகத்தில் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். அவ்வளோ விஷயம் இருக்குது. இப்படி உடைந்து போன சாதாரண வாழ்வு, இந்த இடத்துல இருந்து எவ்வளோ டாபிக் கொண்டு வரலாம். சாதாரண வாழ்விலிருந்து அசாதாரண வாழ்வுக்கு கொண்டு செல்லப்பட்ட ரூத், நொறுங்கி போன வாழ்வை அழகாக கட்டின தேவன். ஆமென். சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு கொண்டு சென்ற தேவன், கசப்பான வாழ்வை இனிப்பான வாழ்க்கையாக மாற்றின தேவன். எவ்வளவு டாபிக் இந்த ரூத்தின் புஸ்தகத்தில், அவ்வளவு காரியத்தை உள்ள கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஆமென். ஆகவேதான் கிறிஸ்தவ ஜீவியம், கர்த்தரின் அதிகாரமும் கர்த்தரின் வல்லமையும் நமக்கு கொடுக்கப்பட்டு நாம் ஆளக்கூடிய ஜீவியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். எழுந்து நிற்போம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை வாழ்வு கஷ்டமாக, கசப்பா, திண்டாட்டமாக இருந்துட்டு இருக்கலாம். தேவனை பிடித்து கொள்ளுங்கள். தேவன் நல்லவர், உங்கள் வாழ்வை மாற்றுகிறவர். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்வு எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், அந்த இப்ப இருக்கிற வாழ்வை அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். இங்க இருக்கிற எல்லாருமே ஒரே சூழ்நிலையில் நீங்க பாதிக்கப்பட்டு வரவில்லை. இங்க இருக்கிற நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒவ்வொரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் அப்படியே மாற்றி போடக்கூடியவர். நீங்க சொல்லுவீங்க, இது எப்படிப்பா மாறுனுச்சு? நீங்க சொல்லுவீங்க, கர்த்தரா ஆயிற்று. என் கண்ணுக்கு ஆச்சரியமா இருக்குது. இது இப்படி முடியும், நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல, இப்படி கர்த்தர் மாற்றிட்டாரே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் சொல்றேன், இந்த மாதத்தில் அநேக காரியங்கள் உங்கள் வாழ்வில் மாற்றப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ராஜாவின் ஜெய கம்பீரம், ராஜா ஒருத்தரை மகிமைப்படுத்தினான எப்படிப்பட்ட அது மகிமையாக இருக்கும் என்பதற்கு இந்த ஜனம், இன்றைக்கு தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை மையமாக வைத்து முழு உலகத்துக்கு காண்பித்தாரோ அதே போல் இன்றைக்கு அதே தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. ராஜா ஒருத்தரை மகிமைப்படுத்தினா, ராஜா ஒருத்தரை மெச்சுக்கொள்ளா, ராஜா ஒருத்தரை உயர்த்தினால் அது எப்படிப்பட்ட ஜனமாக இருக்கும் என்பதற்கு நீங்களும் நானும் சாட்சியாக கர்த்தர் நிறுத்த போகின்றார் இந்த மாதத்திலே. ஆமென்.
உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், கசப்பு இனிப்பா மாறும், திண்டாட்டம் கொண்டாட்டமாக மாறும். ஆமென். தேவன் செய்வார். யார் பண்ணுவார்? நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளே, நீங்கள் தவறான வழிகளை பின்பற்றி விடாதீர்கள். உங்கள் நண்பர்கள், ஒருவேளை உங்கள் கூடவே இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு சில ஆலோசனை கொடுக்கலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வார்த்தையிலிருந்து வராத எல்லா ஆலோசனையும் உங்களை தவறான வழிக்கு கொண்டு சென்று விடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கூட இருக்கிறவங்க சில பேர் ஆலோசனை கொடுக்கலாம். வார்த்தையிலிருந்து வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். வார்த்தையிலிருந்து வரவில்லை என்று சொன்னால் கொஞ்சம் அதை பேக் பண்ணி வைங்க, அதை எடுத்துக்கொள்ளாதீங்க. தேவனிலிருந்து வரக்கூடிய ஆலோசனை மட்டும்தான் உங்கள் வாழ்வில் நிலைத்து நிற்கும். உங்கள் இப்போ இருக்கிற அந்த எல்லா சூழ்நிலையுமே அப்படியே மாற்றி போடக்கூடியது தேவனுடைய ஆலோசனை மட்டும்தான். ஆமென். கர்த்தர் அழகாக இந்த மாதம் உங்களை நடத்துவார். அவர் ஆலோசனை கர்த்தராக இருந்து உங்களை நடத்துவார். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்பதாக தேவன் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதத்தில் உங்கள் வாழ்வு சிறந்திருக்கும்படியான அநேக ஆலோசனைகள் தேவன் உங்களுக்கு கொடுப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த ஆலோசனைப்படி உங்கள் வாழ்வை திருப்புங்கள். உங்கள் வாழ்வு சிறப்பாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது என்று சொன்னீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் வாழ்வு திண்டாட்டம் உள்ள ஒரு வாழ்வாக இருக்கல்ல, கொண்டாட்டம் நிறைந்த வாழ்வாக இருக்கும்படி கர்த்தரை அழைத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எல்லா நெகட்டிவையும் நீர் பாசிட்டிவாக மாற்றினீரே, எல்லா பிற்போக்கான காரியத்தையும் நீர் முற்போக்காக மாற்றி விட்டீரே, தீமைகளை நன்மையாக மாற்றி விட்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொன்னீரே. அப்பா, இங்க இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடப்பதை இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஏராளமாக பார்க்கட்டும் ஆண்டவரே. ஏப்ரல் 1ஆம் தேதி வரும்போது அநேகர் இவைகளை வியந்து போற்றக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய வாயை கர்த்தர் மாற்றுவீராக தகப்பனே. பெரிய பெரிய அற்புதங்கள் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்வீராக. ஆச்சரியமான அனுகூலங்கள் உண்டாவதாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இந்த மாதத்தில் ஆலோசனை கர்த்தராக இருந்து நடத்துவீராக தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர். கர்த்தர் ஒருவரை நடத்தும் போது அவர்கள் வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதற்கு இங்க இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை எடுத்து சாட்சியாய் நிறுத்துவீராக தகப்பனே. இங்க இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும் கர்த்தாவே. நீர் உமக்கு எப்படிப்பட்ட பாத்திரமாக உபயோகப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அப்படிப்பட்ட பாத்திரமாக இங்க இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை வணையும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு பிரயோஜனமான பாத்திரங்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. இங்கே இருக்கிற யாரும் உமக்கு பிரயோஜனப்படாத ஆட்கள் என்று அல்ல ஆண்டவரே, எல்லாரும் உமக்கு வேண்டியப்பட்டவர்கள் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் கொண்டு ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை இந்த மாதத்திலே கர்த்தர் செய்வீராக. குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்விலும் பொருளாதாரத்திலும் ஆண்டவரே கையின் பிரயாசங்களிலும் குடும்ப வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்வீராக. ஆச்சரியமான அனுகூலங்கள் நம்முடைய பிள்ளைகளை தேடி வருவதாக. மனுஷ தயவு உம்முடைய தயவு ஏராளமாக நம்முடைய பிள்ளைகளிடத்தில் வருவதாக என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.